இன்றைக்கு தான் காலையில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. இன்றைக்கு தான் ஆராதனையில் எனக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். இன்று காலையில் என்னுடைய ஜெபத்தை முடிச்சுட்டு எழும்பு எனக்கு கொஞ்சம் சொன்னாலும் உங்களுக்கு காலையில் இன்றைக்கு ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஏதோ ஒரு வார்த்தை அப்படி என்ன அறியாமலே ஒரு வார்த்தை அப்படி வந்துட்டு சொன்ன வார்த்தை இல்லையா வந்தது. இங்கே விட்டு அங்கே தான் அப்படி என்று ஒரு வார்த்தை வந்தது. அது மற்றபடி நமக்கு ஒரு பயமும் இல்லை. இங்கே விட்டுட்டோன்னா அப்புறம் வேற எங்கேயாவது போகாது. எங்கே போகும்? அங்கே தான் போகும். இப்படி நான் சொல்லி முடித்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அந்த நிலையில் பார்க்கவில்லை. இது வரைக்கும் சிரித்த முகத்தோடு ஒரு பாத்திரத்தை தாம்பலத்தை ஒரு ஸ்ட்ரே கையில் வைத்துக்கொண்டு அதில் ஒரு மகிமையான பொருள் இருக்கிறது. இப்படி ஏந்தி ஒரே அவர் சிரிப்பு சத்தமிட்டல்ல, அவர் முகம் முழுதும் சிரிப்பார். லேலுயா தேவனுக்கு மகிமை. மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் அவருடைய கருத்தில் எப்படி இருக்கிறோம்? ராஜ முடியாக இருக்கிறோம். எழுப்புதல் வந்த போது மட்டும் ஆபுன்னு சத்தம் போடாதீங்க. எப்பொழுதும் சொல்லுங்க கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. ஆமா, அப்படி சிலரோட சத்தம் சில இடத்துல ஆபுன்னு கேட்கும், அப்புறம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அப்படி இருக்க கூடாது ஆலயத்தில். அப்படினால் இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை, இன்று தேவன் தருகிற வார்த்தை கேட்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். அப்படி அறிவுடையவர்கள் தான் எந்த புயல் அடித்தாலும் என்ன பண்ணாங்க? அசைய மாட்டாங்க. தேவனுக்கு மகிமை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது இயேசுவை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். அதை இன்று பார்ப்போம். சங்கீதம் 49 வசனம் 20 நாம் வாசிப்போம். கனம் புரிந்தவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. கனம் பொருந்திய மனிதனாக இருக்கலாம், அவனுக்கு ஒரு அறிவு. எந்த அறிவு? தேவன் 5 நாட்களும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். என்னது? ஜீவனில் காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஆயத்து பறவை, நீர்வாழும் ஜந்துக்கள் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து விட்டு மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் படைத்து விட்டு 6வது நாள் மனிதனை படைத்தார். அப்படினால மற்றவங்களுக்கு மற்றவைகள் ஜீவன்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. இந்த 6வது அறிவு இறைவனை அறியக்கூடிய அறிவு. இந்த இறைவனை தேடக்கூடிய, இறைவனை அறியக்கூடிய அறிவை ஒரு மனிதன் இழந்து விட்டால் எப்படி இருக்கிறானா? அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக 5 அறிவு உள்ளவனாகிறான். அதாவது தேவனுக்கு மகிமை. ரொம்ப கண்டிப்பான வார்த்தை. அதாவது அந்த இறைவனை தேட, இறைவனுடைய சுத்தம் அறிந்து செயல்படாமல் வாழ்கிறது மிருகத்தை போல வாழுகிறான்னு சொல்லுவாங்க. குடிச்சு அழிச்சிங்கன்னா தெருவில் நடக்கிறது அப்படின்ற ஏதாவது கேடான கிரிகளை செய்கிறவர்களை காணும்போது மிருகத்தனமாக வாழ்கிறான்ப்பா, குடும்பம் எப்படி கிடக்கு பாருங்க, இப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, அதான் மிருகம் என்று உலகத்தாரே சொல்லுவாங்க. மிருகம் போல வாழ்கிறான்ப்பா. அதனால அது என்ன? இறைவனை அறியக்கூடிய அறிவு ஒரு மனிதனில் இருக்குமானால் அவன் எப்படி இருப்பான்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் நாம் இன்று இங்கே கவனிப்போம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் உலகத்தில் அந்தஸ்துகள், கணங்கள், ஐயா, சாமி, தலைவர், அவர் என்று அழைத்தாலும் அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா? அதை அவன் கெடுத்து வாழ்வானால் அவன் மிருகத்துக்கு ஒப்பானவன். ஆனப்படினால் என்னை தேடுகிற என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்மார்க்கன் ஐஸ்வர்யவனாக இருக்கிறான், உயர்ந்து இருக்கிறான், பெரிய லெவலில் இருக்கிறான் என்று நீங்க வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாதீங்க. எப்படி இருக்கான்னு தெரியுமா? 49வது சங்கீதத்தில் 16 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்களை ஒருவர் வாசிங்க பார்ப்போம். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. உலக பிரகாரமான மகிமை, ஐஸ்வர்யம், ஆஸ்தி, பணம்,
பிள்ளைகள் சம்பத்துகள் பெருகும்போது ஆகும்போது மகிமை பெருகும்போது நீ உனக்குள்ளே நாம் என்ன கடவுளை தேடி இப்படி இருக்கின்ற உனக்குள்ளே சங்கடப்படாதே. வாசக அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் அவன் தன்னுடைய ஆத்மாவை வாழ்த்தினாலும் பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க என்று அவன் தன்னுடைய ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினா என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அநேகர் சொல்வார்கள், நீ போன வெளிநாடு போன சம்பாதிச்சு அப்படி செய்த இப்படி சொல்லுவாங்களா வாங்கி இப்படி எல்லாம் சம்பாதிச்சு அநேகர் வாயினால உன்னை காணும்போது உன்னை போற்றினாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கடவுளை தேடாமல் போனார்கள் அல்லவா பிதாக்கள் பாதாளத்துக்கு, ஆனப்படினால அங்கே போய் அவன் சேருவான். வெளிச்சத்தை காணாத இருண்ட அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற அங்கே போய் சேர்வான். இதை நீ முதல்ல நினைத்துக்கொள். கடவுளை அறிந்து அவருடைய வழியில் நடக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தில் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை கண்டு கவலைப்பட்டு விடாதீங்க. ஐஸ்வர்யாருக்கு பெரிய மாளிகை போட்டால் வீட்டில் 4-3 காரணிக்கு என்ன பாருங்க என்று சொல்லி அநேகர் சொன்னார். என்னப்பா நீ பெரிய பாக்கியம் என்று சொன்னாலும் அவன் எப்படி இருக்கிறான்? என்னென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத இருளுக்குள்ளே பிதாக்கள் எங்கே போனார்கள் அந்த பாதாளத்துக்கு போகிறான் என்று மட்டும் தெரிந்து கொள். வாசிங்க. கனம் பொருந்தினவனாய் இருந்தும், இப்போ நான் வாசித்த வசனம், கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு கனம் நீ பாக்கியான் என்று ஒரு ஆத்மா வாழ்த்தினாலும் அல்ல நீயே அவனை வாழ்த்திக்கிட்டாலும் தனியா இருந்து சிந்தித்தடேப்பா நான் இவ்வளவு பெரிய செல்வந்தன் ஆயிட்டேன் என்று எண்ணினாலும் உன்னுடைய ஆத்மா எதுக்கு ரெடியா இருக்குது? வெளிச்சத்தை காணாத இருட்டுக்கு ரெடியா இருக்கு. அங்க போறதுக்கு எரிகிற எரிநரகத்துக்கு போவதற்கு ஒரு ஆத்மா ஆயத்தமா இருக்கிறது. அப்படினால் மனிதனுக்கு ஒரு அறிவு உண்டு, மறுமையை பற்றி, இறைவனை பற்றி. இறைவன் அவர் யார்? அவருடைய தகுதி என்ன? அவர் என்ன செய்கிறார்? அவர் என்னிடத்துக்குள்ளே வந்திருக்கிறார், எதற்காக வந்திருக்கிறார்? இருண்ட காலம் வருகிறது, இருண்ட காலம் வருகிறது. இந்த உலகத்தில் அவர் பெரிய ஐயா சாமி என்று அழைக்கப்படுகிறவராக இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம். போகிறது இங்கே இருளுக்குள்ளே. பிதாக்கள் தான் அங்கேதான் போயிருக்கிறார்கள். அநேகருக்கு தெரியும். எவ்வளோ தலைமுறைகளுக்கு சம்பாதித்து வைத்தார்கள். 20 தூங்க போனவர்கள் காலையில் இல்லை. எத்தனை பேர் அப்படி எனக்கு தெரிந்த வாழ்நாளுக்காக நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடியினால் இந்த நாளில் இறைவன் யார்? நாமும் கடவுளை பற்றி கொஞ்சம் தான் அறிந்திருக்கிறோம். இயேசுவோடு 3 வருட காலமாக இயேசுவோடு வாழ்ந்து அவ்வளவு பெரிய காரியங்களை கண்ட சீடர்கள் கூட இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறியவில்லை. ஒரு நாள் கேள்வி கேட்டார், யாருமே பதில் சொல்ல முடியவில்லை. ஒருவர் மட்டும் சொன்னார், அதை நான் பின்னால சொல்லுறேன். வேதத்தை அறிகிறதுனாலேயோ, வேதத்தை அறியணும், வேதத்தை அறிகிறதுனாலேயோ இன்னும் பல காரியங்களை தெரிந்துகிட்டதுனாலேயோ அறிவுடையவர்கள் அல்ல, மெய்யிறைவனை அறிய வேண்டும். அப்படி அறியாதவர்கள் மிருகத்துக்கு சமானமாக இருக்கிறார்கள். மிருகத்துக்கு 5 அறிவு, நீ 6வது அறிவு, ஒரு அறிவை இழந்துட்டு மிருகத்தை போல ஆகிவிடுகிறாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் நமது இறைவன் யார்? அநேகருக்கு சந்தேகங்கள், குழப்பங்கள். அது சாமி இல்லையா, அது கடவுள் இல்லை, இது கடவுளே, நம்ம கும்பிடலாம் கடவுளா அப்படின்னு இயேசுவை கும்பிடுகிறவர்களுக்குள்ள எனக்கு நிறைய கும்மல்கள் இருக்குல்லவா? ஒன்றும் கிடையாது. இப்படித்தான் இருக்கிறாங்க. இறைவனை அறியவில்லை. நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆனபடினால நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். பரிசுத்தர் அறிகிற அறிவே மெய் அறிவு, வேறொரு அறிவு கிடையாது. அவர் யார்? மற்றவைகளெல்லாம் என்னது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் இயேசுவை பற்றி அறியும் போது நமக்கு மற்ற அறிவு கிடைக்கும். ஆனபடியினால் அதாவது பரிசுத்தரை அறிகிற அறிவே
மெய்யான அறிவு என்று இங்கே சாலமோன் எழுதுகிறார். நீதிமொழிகள் 9:10 நாம் இப்படி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. மெய்யான அறிவு. அந்த ஆறாவது ஒரு அறிவு கொடுத்தார் இல்ல மனுஷனுக்கு, அந்த அறிவு தான் பரிசுத்தர் அறிகிற அறிவு. அந்த அறிவு தான் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற அறிவு. அவன் தான் பாக்கியவான். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்து ஒரு நாள் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களை யாராவது சொல்லக்கூடுமா என்று கேட்டார். எந்த மனிதனும் எந்த மற்றபடி வணக்கத்துக்குரிய எந்த சக்திகளும் என்னில் பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது, சொல்வதற்கு முடியாது, சொல்லவில்லை. தேவனுக்கு மகிமை. இதுவரைக்கும் சொல்லவில்லை, இனிமேலும் சொல்ல முடியாது. அப்படினால் இயேசு யூதர்களை பார்த்து அப்படி கேட்டார். யோவான் 8:46 நாம் பார்க்கலாம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுக்கு மகிமை. என்னை புறக்கணிக்கிறீர்கள், என்னை விசுவாசிக்கவில்லை. என்னை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? தச்சனுடைய குமாரன், அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறாங்க. என்னை இந்த மாம்ச பிரகாரமாகத்தான் நீங்கள் அறிந்தீர்கள், நான் யார் என்று அறியவில்லை. அப்படினால நான் பாவம் இல்லாத பரிசுத்தர். என்னிலே பாவம் உண்டு என்று யாராவது சொல்லக்கூடுமா? சொல்ல முடியாது. ஒருவரும் சொல்லவில்லை இதுவரைக்கும், இனிமேலும். ஆனபடியினால் நம்மை அறியக்கூடிய தெய்வம் மெய்யறிவனை அறியக்கூடிய அறிவு. கடவுள் என்றால் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாய் பிறந்தவர், உற்பத்தியானவர், பிறந்தவர், வாழ்ந்தவர். வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போயிருக்கின்றார், மறுபடியும் வரப்போகிறார். ஆனபடினால் இந்த மெய் அறிவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் நன்கு அறிய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகின்றது. இயேசு சுவாமி இந்த உலகத்துக்கு வந்தது மனுமக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்கு. அதற்கு முன்னாடிதான் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் மக்களுக்கு செய்தார். மக்களை இதையே தான் வைத்துக் கொண்டார்கள். இவரை நமக்கு ராஜாவாக வைத்துக் கொள்ளணும். எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு பெரிய பிசாசு பிடிகள், எவ்வளவு பெரிய இதை மாற்றி விடுகின்றாரு. இவர் ஒரு நல்லவர். ஆனபடினால இவர் நமக்கு வேண்டும் என்று கூட்டமாக மக்கள் பின்பற்றினார்கள். எதற்காக? அவர் செய்கிற அற்புதத்தை நம்பி அதை அறிந்து அவர் எங்கே வருகிறாரோ அங்கே லட்சக்கணக்காக கூடிடுவாங்க. இப்படியே இருந்தது. ஆனால் வந்தது அதற்காக அல்ல. மிஷனரிகள் கிறிஸ்தவ மதத்தை இந்த தேசத்திற்கு நாட்டுக்கு எப்படி கொண்டு வந்தாங்க? அதாவது முதலாவது சத்தியத்தை சொன்னால் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனபடினால முதலாவது அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்துட்டு அப்புறம் சத்தியத்தை போதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, அது இது எல்லாம் மக்களுக்கு வேண்டிய நன்மைக்குரிய எல்லாமே உருவாக்கினார். சில ஸ்தாபனங்கள் இன்னைக்கு அதை தான் செய்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஸ்தாபகர்கள் கடந்து போய்விட்டார்கள், பின்னால் இருக்கிறவர்கள் இதை பிடித்து கொண்டார்கள். பிள்ளை குட்டிகளுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை படிக்கிறதுக்கு இடம் அது கிடைக்கி, இது கிடைக்கி, பிழைப்பு நடக்குது என்று அந்த ஸ்தாபனத்தோடு இணைந்து கொண்டார்கள். ஆனால் அவருடைய நோக்கம் அதல்ல, இயேசுவை காட்டணும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்தார்கள். ஆனால் முதலாவது செய்து பிடிக்கிறோம், அவருடைய காலம் முடிஞ்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்தாபனத்தில் ஞானஸ்தானம் கிடையாது, பரிசுத்தாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாம் அநேக குறுக்கள் இடத்துல பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்தாபகர்கள் நல்ல நோக்கத்தோடு ஸ்தாபித்தார்கள். இயேசுவை காட்டணும், அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், அவரை தேடுகிறவர்களுக்கு இப்படி செய்வார் என்று அப்படி காட்டி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் என்று அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த ஸ்தாபனம் அதிலே தான் நிற்கிறது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள், பெரிய பெரிய காலேஜ், ஸ்கூல்கள் எல்லாம் அதில் பரம்பரையாக அவர்களுக்கு வேலை ஜோலி கிடைக்காது இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் சீடர்களை கூப்பிட்டு கேட்டார், இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்கிறேன்னு இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன யார் என்று அறிந்திருக்கிறார்கள்.
அல்லேலூயா என்று கேட்டார். யார் என்று அறிந்திருக்காங்க? இவர் அற்புதம் செய்கிறவர், இப்படி ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், நோயை சுமாக்கிறார், பேயை விரட்டுறார் என்று தான் சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? என்ன யார் என்று சொல்லுகிறாங்க என்று கேட்டார். எனவே சீடர்கள் தான் அவர்களோடு இருக்கிறது. ஆண்டவர் பகலிலே அற்புதம் புதுமைகள் செய்துட்டு ராக்காலம் முழுதும் மலையிலே காடுகளிலே தனித்து ஜெபம் பண்ண போயிடுவார். சீடர்கள் தான் இங்கே மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று தெரியும். அதை கேட்டார் ஆண்டவர். கேட்கும்போது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் பாருங்க, வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 16 அதிகாரம் 13 முதல் 18 வரைக்கும். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை, மனுஷனாக நான் இந்த பூமியிலே தோற்றமளித்த என்னை இவர்கள் யார் என்று அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன அறிந்திருக்கிறார்கள், என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன், உலகத்தார் இருக்கட்டும், உலகத்தார் இருக்கட்டும், உலகத்தார் என்ன சொல்றாங்க? ஒரு நல்லவர், ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா, பெரிய கடந்து போன பரிசுத்தவான்களில் ஒருவரை போல இருக்கிறார். தேவன் என்று அறியவில்லை. அவரிடத்தில் ஆண்டவர் கேட்கும் போதும் மனுஷகுமாரனாகிய என்னை, அவர் அந்த தேவன் என்று அதில் சொல்லவில்லை. அதாவது அவர் மனுஷனாக வந்தபடினால் மக்களுக்கெல்லாம் அப்படிலாம் விளங்கி இருக்குது. ஆனால் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் எப்படி சொல்லிக் கொள்றாங்க? அப்போ இப்படி நல்லவர் என்று நன்மை சொல்றாங்க. அப்படியா? சரி, அது இருக்கட்டும். நீங்க 3 வருஷம் என்னோட இருக்கிறீங்க இல்லையா? நீங்க என்ன எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க? என்ன எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க? மனுஷகுமாரனா என்ன நீங்க எப்படி கண்டிருக்கிறீங்க என்ற போது யாரும் பேசல. ஒருவர் மட்டும் சொல்ல. அதான் இப்போ உங்களுக்கு சொல்ற காரியம் என்றால், தேவனை அறிய வேண்டும் என்றால் தெய்வீக தரிசனம் வேணும். தேவனை வேதத்தை அறிய வேண்டும் என்றால் தேவ தரிசனம் வேணும். மற்றபடி மாம்சத்தில் வேதத்தை அறிய முடியாது. இறைவனை பற்றிய தன்மையை, அவருடைய ஆழங்களை யாரும் புரிந்து கொள்ளவும் முடியாது. இது உண்மை. இப்ப இங்கே இந்த 12 பேர்ல பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, வாசங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். தேவனுக்கு மகிமை. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி. இயேசுவை வெளிப்படுத்துவது யார்? பரலோகத்தில் யார் வெளிப்படுத்துவது? மனுஷனா? தியாலஜியில் படிக்கிற அங்கேயா, மற்ற இடங்களில் பைபிள் காலேஜிலையா தேவனை இப்போ அவருடைய ஆழத்தை, அவருடைய முழு தன்மையும் சொல்லிக் கொடுக்குறது அங்கேயா? இல்லை. தேவனுக்கு மகிமை. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்ச ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தல, வெளிப்படுத்தாது. அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்தார் ஆண்டவர். கிறிஸ்தவர்களுக்கு தீமை செய்ய போகிற வழியில ஆண்டவர் பிடித்தார். அவரை பிடித்த போது அவர் என்ன செய்யலையா? மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணுறவர்கள் தேவ சுத்தம் செய்ய முடியாது, தேவனுடைய ஆழங்களை அறிய முடியாது, தாங்கள் ஆராதிக்கிற இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளவும் முடியாது. ஹிஸ்டரி படிச்சிருப்பாங்க, நிறைய வரலாறு படிச்சிருப்பாங்க, படிச்சு அவைகளை மக்களுக்கு கேட்க இனிமையா இருக்கும், பிரயோஜனம் இருக்காது. ஆனபடினால நீங்கள் என்னோடு இருக்கிறீர்களே, புதிய எருசலேமை ஆராதிக்கிறீர்களே, அல்ல என்னோடு கூட இருக்கிறீர்களே, என்ன நீங்க அறிந்திருக்கிறீங்க? என்ன அறிந்திருக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன யாருன்னு சொல்றீங்க? மனுஷகுமாரனாகி என்ன என்றுதான் ஆரம்பித்தார். இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தேவனுடைய குமாரன். அவர் சொன்னார், மனுஷகுமாரனே ஆகிய என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஆனால் இவருக்கு ரெவலேஷன் எப்படி ஆகுது? மனுஷகுமாரன் அல்ல, அப்படி ஆகவில்லை. அங்கே பிதாவின் சுதன், அவர் தேவகுமார், மனுஷகுமாரன் அல்ல, தேவகுமாரன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பதில் சொன்னார், யோனாவின் குமாரன் சீமோனே,
இந்த மாம்சம் ரத்தம் இந்த அறிவும் இதை உனக்கு வெளிப்படுத்தல. அல்லேலூயா. இதை வெளிப்படுத்தினது பிதாவின் ஆவியானவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த வார்த்தை இன்று நம்மை பார்த்து கேட்கிறது. நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள்? வருகிற ஸ்தாபனத்தை பற்றி தான், உங்களை நடத்துகிறவர்களை பற்றி தான், உங்களுக்கு சொல்லப்படுகிற தேவனை பற்றி தான் என்ன அறிந்திருக்கிறீங்க, என்ன தெரிந்திருக்கிறீங்க என்கிறத கேள்வி நமக்கும் வருகிறது. உலகத்தார் போகட்டும், அவர் நன்மை பெற்று நன்மைக்காக வந்தாங்க போயிட்டாங்க. இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துமையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை பார்க்கிறோம் பரிதபிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று வேதம். இம்மைக்காக வேணும், இம்மைக்காக மட்டுமல்ல. இம்மைக்காக மட்டும் இருக்கக்கூடாது. இம்மைக்குரிய நன்மை அதோடு கொடுக்கப்படும் தான் எழுதியிருக்கு. முதலாவது அங்கே தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள். அப்ப இதெல்லாம் அது கேட்க வேண்டாம். எல்லாம் லிங்கு தான், அது லிங்கு தான். என்னுடைய ஊழியக்காரர் நேற்று அமெரிக்கா போகிறேன், ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னாரு. ரொம்ப ட்ராவல் ஜாஸ்தி. ஆனால் அவர் மனைவிலாம் ஊரில் இருக்கு, இவர் தண்ணி தான் போடுறாரு. வீட்டில் என்ன கவலைப்படுவாங்களா? சாப்பாட்டுக்கு என்ன செய்வார்? டீ காப்பி யார் கொடுப்பா? வீட்டில் கவலைப்படுவாங்களா? அவர் அங்கே இறங்குறது வரைக்கும் பொறுப்பாளி அவங்க தான். அதற்கென்று டிக்கெட் எடுத்தாச்சு, கையில் டிக்கெட் இருக்கு. டிக்கெட் இருக்காங்க சார் வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு அப்போ போகிறோம். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் என்ன ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு கேட்குற அளவுக்கு அங்கே ஆள் இருக்கு. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வீகம் என்பது படித்து அறிகிற அறிவினால் மட்டும் வருகிறது அல்ல. அல்லேலூயா. இயேசு கேட்டார், என்ன யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? 11 பேருக்கும் தெரியாது. சத்தமே இல்லையே, சத்தமே இல்லை. இவர் ஒருவர் தான் சொன்னார். அதே போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் நாம் கூடுகின்றோம். நம்முடைய உள் மனதிலே தேவ தரிசனம் எப்படி இருக்குது? தேவனை பற்றி எப்படி அறிந்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட அறிவுடையவர்களாக நாம் இருக்கிறோம்? தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும் போது அவர் இப்படி எழுதுகிறார் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமா, அவரை அறிந்திருக்கிறேனா? அவர் இன்னார் என்று அறிவேன். அவர் மற்றபடி நான் மாம்சத்தின்படி இயேசு அறிந்திருந்தாலும் இப்போ நான் அவரை மாம்சத்தின்படி நான் அறியேன். அவர்களிடத்தில் அந்த மாம்ச கிரியைகள் ஒன்றும் இருக்காது. மாம்ச கிரியை என்றால் அவன் இவன் அப்படி இப்படி இதெல்லாம் இருக்காது. அதாவது ஒருவரையும் மாம்சத்தின்படி நான் அறியேன். கிறிஸ்து அப்படிப்பட்டவர் தான். அவருடைய தாயும் அவருடைய உடன்பிறப்பு சகோதரர்களும் வெளியே வந்து அவரை கூப்பிட ஆள் அனுப்பினார்கள். அவர் பெரிய பெரிய ஆளோடு பேசிக்கொண்டிருக்கிறார், பெரிய பெரிய காரியங்கள் செய்துகிட்டு இருக்கிறார். அப்படினால இவர்கள் மாம்சத்தின்படி கணக்கு போட்டு அம்மா எல்லாம் தேடுறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? யார் யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதர சகோதரி? பிதாவின் சுத்தம் செய்கிறவர்களே என் சகோதரன். அந்த அறிவு, தேவனை பற்றிய அறிவு, அவருடைய சிந்தை எப்படி இருந்ததோ அதுதான் அறிவு. அப்படிப்பட்டவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று நான் ஆவியிலே உணர்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார். ஆனபடியினாலே இந்த சீமோன் பேதுருவுக்கு இயேசு எப்படிப்பட்டவர், யார்? அவர் யாருடைய குமாரன்? தச்சனுடைய குமாரன் அல்ல, பிதாவினுடைய சுதன், பிதாவினுடைய குமாரன் என்ற அறிவை உடையவராக அவர். அதான் இயேசு அதை புரிந்துட்டு, உனக்கு இது மாம்சத்தை வெளிப்படுத்தல, சொந்த அறிவு உனக்கு வெளிப்படுத்தல. அது சொந்த அறிவு. அறிவு என்ன செய்யுமா? என்ன செய்யும்? இருமாப்பை உண்டாகும். அந்த வார்த்தை நான் சொல்ல, நீங்களே சொல்லிடுங்க. அல்லேலூயா. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அது தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு கிட்ட வராது. அறிவு வருத்தவன் நோவு வருத்தவன் என்று அப்போஸ்தலன் சொன்னார். இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை. ஆனால் இப்போ அப்படி, இப்போ நாம் தீமோத்தேயுக்கு வருவோம். தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் போது 2 தீமோத்தேயு
1 அதிகாரம் 12வது வாக்கியத்தை நாம் இங்கே வாசிக்கலாம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர், நான் பின்பற்றுகிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆனபடினால எனக்குரிய எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்படைச்சிட்டேன். வாசிங்க. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஏன் அவர் இன்னார் என்று நான் அறிந்தாச்சு. இப்ப எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்படைச்சிட்டேன். அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறவரும் அல்ல. அதுபடினால அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அவரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்து, நான் ஆராதித்து பின்பற்றுகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். அல்லேலூயா. வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவர். ஒரு 7வது கையில கொண்டு நம்ம பொக்கிஷத்தை கொடுத்தா இவனை அடிச்சு பிடிங்கிட்டு போயிடுவான்னு, அதான் சொல்றார். அவர் வல்லவர். அவர் யாரும் பறிக்க முடியாது. என்னுடைய ஆடுகள் என்னுடைய கருத்தில் இருக்கிறது, அதை ஒருவனும் பறிக்க முடியாது. சொல்லி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை இயேசுவை பற்றி நாம் ஆராதிக்கிற, நம்பி இருக்கிற தேவனை பற்றி, அவர் தந்திருக்கிற தெய்வீக ஐக்கியத்தை பற்றி நமக்கு சரியான ஒரு அறிவு வேண்டும். இந்த அறிவு வேண்டும் என்றால் மனுஷியத்திலே ஆராய்ச்சியிலே வராது. நானுமே சுத்திகரித்து வசனத்தின்படி வாழ ஆரம்பித்து விட்டால் அந்த அறிவு வந்துடும். வேறொரு நிலையில் அது வராது. படிக்கணும், பைபிளை படிக்கணும். பரிசுத்தவான்களுடைய தியாக நூல்கள் நிறைய இருக்குது, இரத்த சாட்சிகள், அதெல்லாம் வாங்கி படிக்கணும். ஆனால் நாம் தேவனை பற்றி, அவரை பற்றிய தன்மையை பற்றி, அவருடைய தகுதி என்ன என்று அறிய வேண்டும் என்றால், அதை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அந்த அறிவு நமக்கு வேணும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தலையில் இல்லை, எங்கே பெறுகிறது? இருதயத்தில் பெறுகிறது. அந்த தகுதி, அந்த அறிவு, கடவுளை பற்றி, தெய்வீகத்தை பற்றி அறியக்கூடிய அறிவு எங்க வரும் பாருங்க, இங்கதான் வரும். இப்ப நாம ஒரு கூட்டம் வருகிறது என்றால் எத்தனையோ மணி நேரம் காத்து கிடந்து வார்த்தை வாங்கி, அந்த நேரத்தில் யாராவது பார்க்க வந்தால் கூட நமக்கு ஆத்திரம் வந்துடுது. ஏன்னா நமக்கு கடவுளுடைய வார்த்தை அப்போதான் வந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தியானம் வந்தாங்க, கூப்பிடுறாங்க, எல்லாம் கிளம்பி போயிடும். அப்படிலாம் இருக்கும் இல்லவா? அப்படி காத்து கிடந்து எங்கே பெறுறோம்? இருதயத்தில். மற்றபடி அறிவாளிகள் எங்கே பெறுகிறார்கள்? அவர்களுக்கு நிறைய நூல்கள் இருக்குது, நிறைய குறிப்புகள் உண்டு. போவாங்க, போட்டவங்க ஒரு குறிப்பு எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க, அதை பேசுவாங்க. அவன் அதை பேசும்போது கேட்கிறவர்களுக்கு அது மூளையில் தலையில் வாங்கி சொல்லுகிற செய்தி அல்லவா? கேட்கிற அறிவாளிகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அருமையாக ஒரு பிசுறு இல்லாமல் பேசுகிறாரு, ஹிஸ்ட்ரியெல்லாம் எப்படி பேசுகிறாரு பாருங்க. தலையாட்டிகிட்டே இருப்பாங்க. அவர் தலையில் வாங்கி தலையில் கொடுக்காரு. அந்த தலையில் வாங்குற தலைக்கு போகும். அந்த அறிவுடைய தலையில் இருக்கிற அறிவு அதை தலையாட்டிகிட்டே இருக்கும். அழகாக பேசினார் எப்படி. ஆனால் இருதயத்தில் ஒரு சேஞ்சிங்கும், ஒரு மாறுதலும், ஒரு உலகத்தில் உள்ள தீமைகள், ஒரு விடுதலையும் இருக்காது. இல்லை, ஒரு மனிதன் அவன் அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து, ஆண்டவரே வசனந்தார், நான் உங்களுக்கு இன்று ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதே என்றால் என்று கபனியனை பற்றி எழுதுகிறார். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அன்னைக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அப்படினால கபனியன் எப்படி திருமணம் நடத்தணுங்கிற விவரம் இல்லாமல் நடந்தது. முதலாவது பழைய பஸ்கா, எகிப்திலிருந்து விடுதலையான அந்த பஸ்காவை முதலாவது ஆசரிப்பாங்க. 2வது அதை முடிச்சுட்டு அப்புறம் இதை. அப்போ அந்த பஸ்கா ஆரம்பிக்கிறவங்க சாப்பிடுவாங்க. ஆட்டுக்குட்டி அடித்து ராத்திரியெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி முன்பு அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடை கொண்டு வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு புதிய பஸ்காவாகிய இயேசுவை நினைவு கூறுகிற அப்படி ஒன்று இருந்து ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி வெளியே போகும்போது அங்கே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தார்,
ஒருவன் பிரியாணி சாப்பிட்றான், ஒருவன் சாதா சாப்பிட்றான், ஒருவன் கஞ்சி குடிக்கிறான், ஒருவன் கூழை குடிக்கிறான், ஒருவன் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் அவர் பார்த்து விட்டு, உங்களுக்கு புசிக்கிறது குடிக்கிறீங்க, வீடு வாசல் இல்லையா? இங்கே வந்து இல்லாதவர்களை வெட்கப்படுத்துறதுக்கு இங்கே வந்து இப்படி பண்ணுறீங்களா என்று சத்தம் போட்டார். ஆனால் எப்படி நடத்தனே சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் தேவ சமூகத்துக்கு போனார். போய்த்தான் அங்கே அதை பெற்றுக்கொண்டார். 11:23. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இப்போ சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, இப்போ புதிய பஸ்காவை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ நான் வந்துருக்க அந்த காலம் பழைய அந்த பஸ்கா இஸ்ரவேலர்களுக்கு, இது முழு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும், மீட்கப்பட்ட எல்லாருக்கும் இது கட்டளை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அவர் என்ன சொன்னார்? இன்று நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அவங்க கர்த்தரிடத்துல தான் பெற்றுட்டு வருவாங்க. ஆனபடியினால் இவைகளை நல்லா கவனிக்கணும். நாம ஜெபிக்கிறது பேசுறது ஆண்டவர்கிட்ட. ஆனபடினால அவருக்கு நாம் தப்பாக பற்றி சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். அவர் என்ன சொல்கிறார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் நான் ஒப்புவிச்சிட்டேன். அதை இந்த கொஞ்ச நாள் மட்டுமல்ல, அந்நாள் வரைக்கும், கடைசி வரைக்கும் கலக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட அறிவு நமக்கு இருக்கணும். அவரை நம்பி இறங்கிட்டோமே, அவரை நம்பி ஊழியத்துக்கு வந்துட்டோமே, அவரை நம்பி விசுவாசி அந்த எல்லாமே விட்டுட்டு இப்படி ஆயிட்டோமே, கடைசி வரை காப்பாரா? காப்பார். முற்றும் முடிய காக்க வல்லவர். காலையில என்ன அறியாமலே ஒரு வார்த்தையில நல்ல டயர்டா இருந்தது. இந்த மீட்டிங் எல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ ஊழியம் ஜாஸ்தி முடிச்சுட்டு மாதிரி அந்த மக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி எடுத்து முடிச்சு எனக்கு நல்ல டயர்டில் தான் வந்து சேர்ந்தேன். வந்து அப்படியே படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம். அப்படி இருந்தேன். அப்போ அது தொடர்ச்சியாக அந்த வீக்னஸ் பாடியில் கொஞ்சம் தெரியுது. ஜெபத்தை விட்டு எழும்போது ஒரு வார்த்தை, பரவாயில்ல இங்கே விட்டா அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருந்து விழுந்தது. அப்படி என்று சொன்ன உடனே ஆண்டவர் புன்னகை சிரிப்போடு கையில் ஒரு பொன்தட்டை ஏந்தி கொண்டு, அதுக்குள்ளே ஒரு பொருளும் அது ஒரு பெரிய மகிமையா எனக்கு தெரியுது. தேவனுக்காக வாழ்கிறவர்கள் அவருடைய கருத்தில் ராஜமுடியாக இருக்கிறார்கள். அது நம்ம எல்லாருக்கும் தான். உலகத்தில் நாம் குறைவுட்டவர்களைப் போல, ஒன்றுமில்லாதவர்களைப் போல, மற்றவர்கள் ஐஸ்வர்யம் பெருகும் போது அதன் மேல சிலவழில் நம்முடைய கண்கள் போய் அவெல்லாம் இப்படி இருக்கிறானே, நாம் இப்படி கடவுளுக்காக வாழ்ந்தோம் எப்படியோ என்று எண்ணாமல், நாம் பற்றிருக்கிற, பிடித்திருக்கிற, விசுவாசித்திருக்கிற அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒரு விலையினமானவரும் அல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறவரும் அல்ல, இடையில் விட்டு விடுகிறவரும் அல்ல, நம்முடைய காரியத்தை அவர் கவனிக்காதவரும் அல்ல. அவரை யார் யார் நம்பி அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமோ அவருடைய எல்லா காரியமும் அவருடைய மனதில் இருக்கு. நாம் மனிதர்கள் நினைப்போம், மறந்து போகும். நாம் நினைப்போம் கொஞ்ச நாள் இருக்க அந்த போவோம். இப்படி இல்லை, அவர் எப்போ கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அதை இன்று காலையில் நான் கண்டேன். இப்படி இருக்கும்போது ஏன் இந்த வார்த்தையை சொன்னாய் என்ற மாதிரி எனக்கு இருந்தது. கோபத்தில் அல்ல, சிரித்த முகத்தோடு சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் ஒரு மனிதன், பெரிய பணக்காரன், அவன் இயேசுனுடைய கீர்த்தியை பற்றி கேள்விப்பட்டான் வழியே அவரை பார்க்கல. அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிட்டு, இப்படியெல்லாம் சொல்றாங்களே, அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும்.
என்ன அவருக்கு உண்டாயிற்று. இல்லையா? அப்படியே இயேசு இந்த வீதி வழியே வருகிறார். இப்படி நடந்து மரம் வச்சுடுங்களா, அங்கே வர்றாரு. அவர் வந்து அவர் கூட்டம் பின்னால் பெரிய பரிவாரங்கள், பெரிய லட்சக்கணக்காக வரும் அல்லவா வருது. கேள்விப்பட்ட உடனே இவர் ஓடினார். உடனே பார்க்க முடியாது, ரொம்ப கட்ட மனுஷன். இல்லையா? ரொம்ப கட்ட மனுஷன், பார்க்க முடியாது. என்ன ஒரு ஐடியா போட்டார், பெரியார் இயேசுவை பார்க்கணும். எப்படிப்பட்டவர், அந்த ஆவலில் யாரும் சிரிப்பாங்க, இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய மனுஷன், இப்படி பெரிய ஆட்கள் வச்சு வேலை வாங்குற, அதாவது ஆயம் சாரிக்கிற ஆயக்காரர்களுக்கு தலைவனாகிய அப்படி எழுதியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அப்போ அவ பெரிய மனிதன். அப்போ அதை பார்க்கல, எப்படி இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அங்கே வருது கூட்டம். இயேசு எங்கூட பார்க்கல, தெரியாது, எங்கேருந்து யாருமே பார்க்கல. யார் இந்த மரத்தில் ஏறினார், யார் அங்கே ஒழிச்சிருக்கு, இயேசுக்கு சொல்லலை. அவர் அங்கே கணக்கு தெரியாத தூரத்தில் வர்றாரு. அப்போ கிட்ட வந்த உடனே மரத்துக்குள்ள அண்ணாந்து பார்த்து சகைவேன்னு கூப்பிட்டார். அப்போவே தெரியும், ஓஹோ இவர் மனிதன் அல்ல என்று அப்போவே புரிஞ்சிருப்பார். நம்ம இதுவரைக்கும் பார்க்காத இவர் இப்போ நம்ம பேரை சொல்கிறாரு, கீழே இறங்குவான், இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரேன். இல்லையா? யார் வீட்டுக்கு வருவார் ஆண்டவர்? யாரோடு கர்த்தர் இருப்பார்? அவர் எவ்வளவு பார்க்கணும். நம்முடைய எல்லாவற்றையும் அகற்றி விட்டு கோயிலில் வந்து ஆண்டவரே 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 தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். ஐயோ, அதுக்கு தானே சொல்லித்தர்றோம். நம்ம ஏதோ உலக பிரகாரமாக சில தகுதியோடு இருக்கலாம், இந்த தகுதியெல்லாம் அவருக்கு முன்பாக பூஜ்யம். அந்த குருடன் கண்டறியாதவன் என்ன செய்தான்? யார் தடுத்தாலும் தாவீதுக்குமார்னு இறங்கு எனக்கு ஏழு இல்லை, இறங்கு ஐயா இறங்கு. அவன் சத்தத்தை தான் கேட்டார், பின்னால் போன அந்த மக்கள் சத்தத்தை கேட்கல. அப்போ அவன் போகும்போது பார்க்குற மக்கள் இவர் புனிதமானவர் ஆச்சுத, இந்த பாவி வீட்டுக்கு போகிறாரு. அவனுக்கு முதலாவது என்ன ஏற்பட்டது? இயேசுவை பார்த்த உடனே பாவ உணர்வு ஏற்பட்டது. இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த பாவி அந்த பரிசுத்த தேவனை கண்ட உடனே புலம்புகிறான், ஆண்டவரே என்னுடைய ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், ஏற்றாவது அநியாயமா வாங்கியிருந்தா திரும்ப நாலத்தனை செலுத்திடுறேன் என்று புலம்பினார். எப்போ? இயேசுவை பார்க்கும்போது. இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறியும் போதுதான் நமக்கும் அது உண்டாகும். நமக்கு உண்டாக எவ்வளவோ மறைந்து கிடக்கும். இப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னால் உள்ளதெல்லாம் யோசிச்சு அறிவிச்சாங்க நம்ம மக்கள். இப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னால் உள்ள காரியங்கள் எல்லாம் யோசித்து வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த பரிபூரணத்துக்கு இடைஞ்சலா இருந்துடக்கூடாது. அந்த பரிசுத்தரை நான் கண்டுகொண்டேன், அங்கே மர்ம என்று ஒன்று இருக்கிறது, அது எனக்கு தடையாயிடக்கூடாது என்று அதை இப்போ நம்ம மக்கள் செய்துட்டு இருக்காங்க. பலர் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதை செய்யறாங்க, அதுக்காக காத்து கிடந்து செய்யறாங்க, பண்றாங்க, நேரம் எதிர்பார்க்கிறாங்க, அதை நாம் செய்வோம். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு அவருக்கு போதனை கொடுத்தாரா? அவரை கண்ட உடனே இவனை பற்றி தெரிஞ்சிட்டேன், நான் பாவி, என் வீட்டுக்கு அவர் வர நான் தகுதி இல்லை என்று இயேசுவை அறிந்த உடனே, கண்ட உடனே அவனுக்கு அந்த எண்ணம். நாமும் இயேசு எப்படிப்பட்டவர்? பாவத்தோடு வச்சு ஆராதிக்கிறவரா, ஆசீர்வதிக்கிறவரா? பாவத்தோடு இருந்து கொண்டு நாம் பண்ற ஜெபத்தை கேட்பாரா? இல்லை இல்லை. தேவனுக்கு மகிமை. உள்ளத்தில் அக்கிரம சிந்தை வந்துட்டாலே ஆண்டவருடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். அன்பானவர்களே, நாம் அந்த புனித தன்மையில் வளர வேண்டுமா? ஆண்டவர், நான் இந்த காலையில் பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாம் ஒரு அற்ப மனிதர், எனக்கு மட்டுமல்ல சபைக்கும் சேர்த்து தான் அதை சொன்னார். சேர்த்து தான் சொன்னார். என்னுடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய கையில் ராஜமுடியாக இருக்கிறார், என்னுடைய கையில் வைத்திருக்கிறேன் என்று இன்று காலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன தரிசனம் என்னுடைய உள்ளத்தில் பரவிக்கொண்டே இருக்கிறது.
அப்படின்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அந்த சகையினுடைய சரித்திரத்தை கூட கொஞ்சம் படிச்சிருங்க பாப்பா. லூக்கா 19:3 முதல் சில வசனங்களை வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சொல்லுங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்தி சொல்லிக்கொண்டே போகிறார். அவருக்கு பிரசங்கம் பண்ணல, ஒன்னும் சொல்லல. இயேசு எப்படிப்பட்டவர் என்று கண்ட மாத்திரத்தில் இவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிற எல்லாம் வந்து நிக்குது. இந்த பரிசுத்தர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியா என்று கேட்டு அவர் சொல்லுகிறார். அறிக்கையை மட்டுமல்ல வாசிக்கிறோம் அல்லவா, என்ன வாசிக்கிறோம்? அறிக்கையை செய்யணும், விட்டுவிட வேணும் இல்லையா? அவன் அறிக்கை மட்டும் போதாது, உடனே எங்க புறணும், எங்க சரி பண்ணணும், எங்க கொடுக்கணும், வாங்கணும், எல்லாம் செய்யணும். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அதை அவன் செய்தான். அவன் பாவரிக்கை செய்துட்டான். ஜனங்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் தெரிய முடியாது வெளிப்படையா அறிக்கை செய்தான். அவங்க வெக்கப்படலை, அறிக்கை செய்தான். இயேசு வீட்டுக்கு போனார். அங்க என்ன சொன்னார்? இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறான். இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்துட்டு சொன்னார். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இந்த பிரமாணத்துக்குள்ள தான் நாம் இன்று இருக்கிறோம். இன்னும் நாம் இயேசுவை பார்க்கணும். அந்த 11 சீசரும் இயேசுவோடு இருந்தாலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறியவில்லை, கேட்டதற்கு பதில் சொல்லவும் முடியவில்லை என்று நாம் அந்த ஒரே ஒரு சீடன் மட்டும்தான் நீர் மனுஷகுமாரன் அல்ல, பிதாவின் குமாரன் இல்லையா, தேவகுமாரன் என்ற அறிவு அந்த ரெவலேஷன்ல தான் வரும். அப்போ அதில் அந்த தேவகுமாரன்னு சொல்லிட்டு அதோட நிற்காது. அதில் எவ்வளோ ஆழம் போகும் பாருங்க. அப்படின்னு அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவரை எப்படி நம்பணும், எதுக்கும் நம்பலாம் என்ற எல்லாம் அதில் வந்துடும் இல்லையா? ஆனபடினால இன்று இந்த வார்த்தையை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு பெரிய பக்தி உள்ளவராக சவுலாக இருந்த காலத்தில் இருந்தார். தேவனுக்கு மகிமை. அப்படி இருந்தால் நியாயப்பிரமாணத்தில் கரைத்து குடித்தார். அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தினுடைய குற்றம் சாட்டப்படாதவர் என்று அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவருக்கு மீட்பு கிடைக்கவில்லை. இயேசு ஒரு நாள் அவரை சந்தித்தார். தெய்வீகத்துக்கு விரோதமாய் பயணம் செய்யும் போது கர்த்தர் அவரை சந்தித்தார். கர்த்தர் அவரை சந்தித்த போது அவருக்கு அந்த உணர்வு உண்டாச்சு. தேவனுக்கு மகிமை. இப்போ அவருக்கு என்ன, இவ்வளவுதான் இல்லை, இயேசுவை பற்றிய அறிவு இன்னும் இருக்கு. நான் எவ்வளோ படித்தேன், எவ்வளோ கற்றேன், எவ்வளோ ஞாபகமானதோடு வாழ்ந்தேன், இயேசு கடவுளை பற்றி தெரியலையே, ஒன்றும் தெரியாது. அப்படித்தான் இருந்தேன். இன்று இயேசு எனக்கு வெளிப்பட்டபடினா இன்னும் அவரை பற்றி நான் அறியணும். அவர் உயிரோடு எழுந்தாரே, அந்த வல்லமை எப்படிப்பட்டது, அவர் தியாகம் பண்ணினாரு, அது எப்படிப்பட்டது என்ற அந்த அறிவு எனக்கு வேணும். இயேசு பற்றி மொட்டை அறிகிற அறிவு அல்ல, அந்த தியாகம், அவருடைய தியாகம் நம்ம மீட்கிறதுக்கு அவர் பட்ட பாடுகளை அறியணும். உட்கார்ந்து தியாகத்தில் இருந்து அறிந்தோமானால் நம்முடைய இருதயம் நொறுங்கி போகும். நமக்கு அருமையானவர்கள், அன்பர்கள், பெற்றவர்கள் ஒருவரும் பாராட்டாத அன்பை நம்ம பாராட்டினால் இன்று நாம அங்கே இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. பிலிப்பியர் 3:10-11 அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவரையும் இயேசுவை சந்திச்சிட்டார். சந்திச்சாச்சு, அவர் என்னை வழி நடத்தி ஞானஸ்நானம் பெற்றாச்சு. இன்னும் அவரை பற்றி அறியணும், ரொம்ப ஆழம் ஜாஸ்தி இருக்குது என்று நான் அவரையும்
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தொடர்ந்து இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் மரணத்துக்கு ஒப்பான அறியணும். அதற்கு என்ன காரியங்கள் விட வேண்டியது இருக்குதோ, எது எனக்கு லாபம் என்று தெரிகின்றதோ அது எப்படி நஷ்டமா அவரை அறிகிற அறிவுக்குள்ளே போகும்போது அது அதாவது லாபமா இருக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு நஷ்டமும் குப்பையுமாக தூசியாக இருக்கு சொல்றான். அவரை அறியத்தான் இந்த உலகத்தில் உள்ளது ஒன்றும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய அறிவு, அவரை பற்றிய அறிவு இல்லாதனால்தான் தங்களை பற்றி ஒரு மேன்மையாக ஒரு சாதாரண ஒரு சின்ன காரியத்தை விட முடியவில்லையே. அதற்கு என்ன மறுப்புகள் எல்லாம் சொல்லுகிறோம். அது அவரை பற்றி அறியவில்லை. இது மனிதனால் போதனையினால் வருகிற ஒன்றல்ல. தேவனை பற்றி ஒரு மனிதன் அறிய மற்றதெல்லாம் குப்பையாக எவ்வளவு பெரிய லாபத்துக்குரிய கோடியாக உள்ளதாக இருந்தான் எல்லாம் குப்பை, ஒன்றுமில்லை. கண்ண மூடனா எல்லாம் போச்சு. எங்க கொண்டு போறோம் இல்லையே. ஒன்றை வரைக்கும் யாராவது மறிச்சவங்க கொண்டு போனாங்களே நானும் யோசிச்சு பார்க்கிறேன். என்னுடைய காலத்தில் நிறைய பேர் மறிச்சிருக்காங்க. யாராவது எதையா கொண்டு போனாங்களான்னு பார்த்தா ஒன்னே கொண்டு போகல. யாரு கொண்டு போனா சொல்லுங்க? கிடையாது. வீட்டில் ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு பெட்டிக்குள்ள வச்சுட்டு மூட போறாங்க. அப்போ தாத்தா ஓடி வந்தார், இன்னொருக்கு அந்த பெட்டி வந்து திறந்துருங்க. இப்போ பாட்டி மேலே அவ்வளோ அன்பா இருக்கார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலில் இருக்கிற துணி கொஞ்சம் அப்படி அதில் ஒரு பித்தளை இந்த மீஞ்சி விரலில் போடுவாங்கல்ல, காலில் கிடந்துருக்குது. பித்தளை சும்மா காணாது. அது பாவம் அவங்க காலத்தில் போட்டு அதை அவளுக்கு கிடஞ்சி அப்படியே கலத்த முடியாது. அப்படி இருந்து கலத்தி பார்த்துருக்காரு. அப்புறம் ஒரு குரடை தான் எடுத்துட்டாங்க ஐயா. அதை கலத்தி தான் சரி நீ போன் எடுத்து போன் விட்டுட்டு வந்துட்டார். இதுதான் உலகம். இதுதான் உலகம். ஒரு 3:45 நீஞ்சே விட முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமா இருக்கிறவர்கள் எவைகளோ நஷ்டமும் குப்பையுமாக உதறி தள்ளுகிறேன். அவரை அறியக்கூடிய அறிவினால் ஒரு மனிதனுக்கு இருக்கிற மேன்மை எவ்வளவு பெரியது. பரிசுத்த பவுல் நம்மை போல ஒரு சபையாருக்கு அவர் எழுதுகிறார். 2 பேதுரு புஸ்தகத்தில் அவர் எப்படி எழுதுகிறார்? தேவனுக்கு மகிமை. 2 பேதுரு 2:20-21 முடிக்கிறேன். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். போதும். உலகத்தின் அசுத்தத்துக்கு எப்படி தப்ப முடியும் சொல்லுங்க? உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவர்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உள்ள அசுத்த பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறான், பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லு. முடியாது. இயேசுவை அறிகிற அறிவினால் மட்டும்தான் மனிதன் தனக்கு இருக்கிற செல்வாக்கில் படங்கள் பெருமைகள் அந்தஸ்தினால உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்ப முடியும். உலகத்தின் அசுத்தம் யாரை விட்டு போகும் என்றால் இயேசுவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவர்கள் என்று எழுதியிருக்கிறார். இயேசுவை அறிகிற அறிவு ஒரு மனிதனில் வந்துவிட்டால் அவன் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நஷ்டம் குப்பையுமாக அவருடைய பார்வையில் அது அந்த மாதிரி அற்பமாக ஆகிவிடுகின்றது சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கவனிப்போம்.
யாராயிருக்கட்டும், ஏலிக்கு குமாரர்கள் இருந்தார்கள். அங்கே தேவனால் பொருத்தனைப்படுத்தி விடப்பட்ட சாமுவேல் என்ற ஒரு பையனும் அங்கே இருந்தார். அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் துன்மார்க்கர்களாயிருந்தார்கள், கொடிய துன்மார்க்கர் இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ள இந்த சாமுவேல் பரிசுத்தமாய் வளர்ந்தார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏலி பிள்ளைகள் ஏன் அவர்கள் அப்படி இருந்தார்கள்? 2 சாமுவேல் வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 11-12. முன்பு எல்கானா ராமாவுக்கும் தன் வீட்டுக்கும் போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏன் பேலியாளி மக்களாக இருந்தாங்க? அந்த ஏலியினுடைய பிள்ளைகளும் ஆசாரியர்கள் தான். சரிதா? ஏலியினுடைய பிள்ளைகளும் ஆசாரியர்கள் தான். கொடிய துன்மார்க்கர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஏனென்றால் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியாத எவ்வளோ ஊழியங்கள் இன்று நடக்கிறது. அவர்கள் செய்கிற தீமையினால் கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படுகின்றது. ஊழியக்காரர்கள் இப்படி ஜிப்பா போட்டு போறவர்களை கண்டுடனே எத்தனையோ வாய்கள் தூசிக்கிறது. கௌரவம் அப்படித்தான் இருந்தான் இப்படி என்று சொல்லுகிறதான் கேட்கிறோம் அல்லவா? காரணம் கர்த்தரை அறியவில்லை. அவன் பைபிள் ஸ்டடி படித்து பிரசங்கம் பண்ண படித்தான். பிரசங்கம் பண்ண படித்தான வழியே கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறிகிற அறிவு வேறு. கர்த்தரை அறிகிற அறிவு உலகத்தின் அசுத்தத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கின்றது. பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறது. ஊழியம் செய்கிறதுனாலேயோ இதர காரியங்கள் செய்கிறதுனாலேயோ மக்களை திரளாய் கூட்டி சேர்க்கிறதுனாலேயோ அப்படி கிடையாது. இது உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவர்களுடைய ஸ்டேஜ் வேறு. இவனுடைய ஆசாரியருடைய பிள்ளைகள் ஆசாரியர்களாக இருந்தார்கள் என்று அறிந்திருக்கிறது. அப்படினால் அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். கர்த்தரை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்று நீங்கள் கடைசியாக கேட்க போற வார்த்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்கணும்? படித்து பார்க்கிறது இல்ல, ருசித்து பார்க்க. படித்து பார்க்க கூடாதுன்னு சொல்லல, அதுல அந்த மெய்யறிவு வருகிறது இல்லை. ருசிக்கணும். தாவீது ராஜா வேதத்தை திறக்கும் போதெல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவார்? கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் காணத்தக்கதாக என் கண்ணை திறந்து விடுங்கய்யா. பார்க்கிற அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஞானம் இருக்கு என்று சொல்லி பைபிள் அறிய முடியாது. அதை பார்க்கிறதுக்கு அவனுடைய உள் கண்கள், உள்ளான மனிதனுடைய கண்களை திறக்கிறது அவர்தான். அவரை பற்றி நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் நம்முடைய கையில் இருக்கிற ஒரு புதை பொருள். இதற்குள்ளே ஏராளமான ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. இதை நாம் காண வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணை திறக்கணும். அப்படினால் இந்த பேலியாளின் மக்கள் என்று சொல்லப்படுகிற ஆசாரியர்கள் தேவனை அறியவில்லை என்று வேதம் சொல்கின்றது. ஒரே ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர் என்பதை ஐயோ, அந்த ருசியை எந்த வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது, எவைகளினாலும் அவைகளை வெளிப்படுத்த முடியாது. அவ்வளவு ருசி இருக்கு. அவரை தியானிக்கும் போதே எனக்குள்ள தியானிக்கும் தியானம் இனிமையா இருக்கு சொல்றாரு. அந்த தியானம் விட்டு பிரிய முடியாது. மணிக்கணக்கா தேவ சமுத்திரம் விழுந்து கிடக்கிற அனுபவம் இருக்குல்லவா? அந்த அனுபவம் தான் ஆழங்களை எடுத்துக்கிட்டே போயிடும். எனக்கு இந்த பூமியில இருக்கிற காலத்துல தேவனோடு சஞ்சரித்தாராம். அவர் என்ன மாதிரி ஆள் இல்லை, அவர் குடும்பஸ்தன். அவர் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தவர். மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து அந்த தேவனோடு ஐக்கியம், அந்த தேவ ஐக்கியத்தில் இருந்திருக்க அவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக அப்படி அவர் இருந்தார். தேவன் சொல்லுகிறார், அவர் தேவனோடு சஞ்சரித்தாராம்.
உலகத்தில் இருக்கும்போது ஏனோக்கு அதாவது கிடைக்கிற நேரங்களாக தேவனோடு சஞ்சரிக்கிறதா வேலை. சஞ்சரித்தாராம், சஞ்சரித்து அவர் போய்கிட்டே இருந்தாராம். அவர் வரும்போதெல்லாம் கூட போயிடுவார். போயிட்டு வரனாள் கூட போய் ரொம்ப தூரம் போயிட்டார். இப்போ பார்த்தாச்சுன்னா உலகம் எங்கே நடக்குது, பரலோகம் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே போயிட்டார். அவர் தேவனோடு சஞ்சரித்திருந்து காணப்படாமல் போனார், அப்படியே போயிட்டார். அப்படி ஒரு ருசி இருக்கு. தேவனை ருசித்து பாருங்க. இம்மைக்குரிய காரியங்களுக்கு மட்டுமல்ல, அது கூட கொடுக்கப்படும், கிடைக்கும். என்ன தேவனை நாம் கேட்பதற்கு முன்னமே பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். நமக்கு என்ன பின்னணியும், நம்முடைய பிள்ளைகள் பின்னணியும். அதுதான் தாவீது எழுதிட்டாரு, நான் இளைஞனாக இருந்து முதிர்வதுள்ளவன் ஆனேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை நான் காணவில்லை, பார்த்ததே இல்லை. இந்த ஒன்றைத்தான் நான் பார்க்கல, நிறைய பார்த்துருந்த சம்பவங்கள். இந்த ஒன்று, நீதியாய் கர்த்தரை அறிந்து கர்த்தரை பின்பற்றி வாழ்ந்தான் ஒரு மனிதன், அவன் கைவிடப்படவே மாட்டான். அவனை உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்த்துவார், அவனை பெரியவனாக ஆக்குவார். அதுதான் இறை வணக்கம், அதுதான் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய மேன்மை. வேறு ஒன்று நம்மை காப்பாற்றாது. எல்லாம் நம்ம விட்டு விலகிவிடும். அவர் ஒருவர் தான் சொன்னார், நான் உலகத்தின் முடிவரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் அவர் ஒருவர் தான். வேற யாரும் சொல்ல முடியாது. பிள்ளைகள் சொல்லலாம், தகப்பனார் சொல்லலாம், பிள்ளை இடத்துல மக்கா நீ கவலைப்படாது, நிறைய வச்சிருக்க சம்பாதிச்சது. பிள்ளைகள் சொல்லலாம், அப்பா நீங்கள் வயசு காலத்தை கவலைப்பட, நான் இருக்கிறேன். யார் முன்னால போடுறாரு என்று தெரியாது. அப்படினால் இறைவனை அறியக்கூடிய அறிவை பற்றி கொள்வோம். இறைவனை அறியக்கூடிய அறிவினால் தான் பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நமக்கு அதில் தான் உலகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். மற்றபடி எந்த பலத்தினாலையும் யுகத்தினாலையும் முயற்சினாலையும் விடுதலை கிடைக்காது. இறைவனை அறியணும், இறைவனை அறியணும், இறைவனை அறியணும், இறைவனை அறியணும். அதை விரும்பிட்டு நம்மோடு கூட நம்ம வீட்டில் எப்பவும் இருப்பார். நம்மையும் கடந்து போன பரிசுத்தவான் ஆகிய ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற்றிடுவார். நம்முடைய வீட்டில் ரட்சிப்பு உண்டாயிரும். மீதியாருக்கு ரட்சிக்கப்படணுமா, நாம் இந்த நிலையில் இறைவன் அறியக்கூடிய அறிவுக்குள்ளே கடந்து போவோம். இயேசு வரப்போகிறார், நாம் ரெடியாகும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.